ஒரு காலகட்டத்தில் பெரியவர் சின்னவர் இவர் தான் டிரான்சிஷன் சொல்லி தன்னோட பையனை போட்டு இவர் தான் சிஎம் அப்படின்னு 2021 ப்ரொஜெக்ட் பண்ணி பெரிய கேம்பெயின்லாம் நடந்து நம்ம பார்த்துருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த நம்பிக்கை தன்னோட பையனோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரிவு கண்டிப்பாக நடந்ததுன்னா இது பாமகக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்காது. தமிழ்நாட்டில் இன்னும் பல கன்ஃபியூஷன்ஸ் உருவாகும். ஓட் பேங்க் பிரியும், செதறும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வன்னியர்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அந்த சமுதாயத்துக்காக நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றாக இணைந்து எப்படியாக ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். நார்மலாக இந்த மாதிரி டைமில் யாராவது ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. வயசானவர், அவர் பெரியவர் பேசுகிறாருன்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய சன் கொஞ்ச நாள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். இவங்க இதை பிரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க பார்கெனிங் பவர் போயிடும். இது அவங்களுக்கு முக்கியமாக தெரியணும். கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு மேலே பாடுபட்டு வளர்த்த கட்சி இது. பாமகன்றது இனி நேற்றுக்கு உருவான கட்சியில் 70களில் உருவானதை நம்மலாம் பார்த்துருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பாமக தான் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அண்மையில பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு கடந்த 1 மாதமாக சரியா தூக்கமே வரமாட்டேது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற கேள்விதான் நான் தூங்க போனா எனக்கு அடிக்கடி வரக்கூடிய கேள்வியாக இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பேசியிருந்தா ரொம்ப மன வருத்தத்தோட நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இன்னைக்கு சீனியர் ராமதாஸ் அதுக்கான விளக்கம்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்புமணிக்கு தலைமை பண்பே கிடையாது, நான் அன்புமணியை 35 வயசுல கேபினெட் அமைச்சராக்குனது தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவருடைய மனக்குமுறல்களை இன்னைக்கு பொது வெளியில தெரிவிக்கிறாரு. பாமகவுடைய அடுத்த கட்ட நகர்வு இது எங்க போய் முடிய போகுது? நீங்க பாமகவோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஐயா இருந்த காலத்துல தைரியமாக வன்னியர் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி பல கிளர்ச்சிகளை இப்போ செஞ்சு எம்ஜிஆரையே கொஞ்சம் ஆட வச்சதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு நிஷை கிரியேட் பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஒரு 10-14% ஓட்டு கன்சிஸ்டண்ட்டாக, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இல்லைன்ற மாதிரி பல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் உருவான பாசறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாமக தான். இது ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு கார்ப்பரேட் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் பெரியவர் சின்னவர் இவர் தான் டிரான்சிஷன் சொல்லி தன்னோட பையனை போட்டு இவர் தான் சிஎம் அப்படின்னு 2021 ப்ரொஜெக்ட் பண்ணி பெரிய கேம்பெயின்லாம் நடந்து நம்ம பார்த்துருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த நம்பிக்கை தன்னோட பையனோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த கமெண்ட் விட்டுருக்காரு. அவ்வளோ சின்ன வயசில் அவரை மினிஸ்டர் ஆக்கியும் அவரால் சரியாக பண்ண முடியல. ஆனால் அவர் தன்னுடைய கட்சியுடைய எதிர்காலத்தை எப்படி பார்க்குறான்றது இன்னும் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெளிவாக இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2026 களம் சூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா வந்தாச்சு. இந்த பக்கம் டிஎம்கே வலுவாக நிற்குது. இந்த பக்கம் திரு விஜயும் திரு சீமானும் நிற்கிறாங்க. இன்னும் பாமகவோட நிலைப்பாடு சரியா இல்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. இதேமாரி விஜயகாந்த் ஐயாவோட கட்சியும் அங்கே நிற்குது. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்றது என்னுடைய வியூ. உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக பேசி தீர்க்க முடியும். இந்த பிரிவு கண்டிப்பாக நடந்ததுன்னா இது பாமகக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்காது. தமிழ்நாட்டில் இன்னும் பல கன்ஃபியூஷன்ஸ் உருவாகும். ஓட் பேங்க் பிரியும், செதறும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வன்னியர்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அந்த சமுதாயத்துக்காக நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றாக இணைந்து எப்படியாக ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஒரு கப் ஆஃப் காஃபி நாங்கள் உட்காந்து மனசு விட்டு பேசி சில உள்ளேருந்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவர் வேற யாரையோ ப்ரொமோட் பண்ணுறாரு தன்னுடைய குடும்பத்தில், அது அவருடைய சன்னுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் வருது. அவங்க சால்வ் பண்றது அவங்க கட்சிக்கு நல்லது, தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துக்கு நல்லதுன்றது. அதற்கான வாய்ப்பு இருப்பதா பாக்குறீங்களா சார்? இப்ப ஏன்னா நம்ம இந்த பிரச்சனையை யார்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க பாமக பொறுத்தவரையில, அவங்க உட்கார்ந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய மகனை பத்தி அடுத்து பாமகவுடைய எதிர்காலமா அவரால் அறிவிக்கப்பட்ட ஒரு நபரை பற்றி இன்னைக்கு பொது வெளியில அவருக்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு சொல்றதும், அவர் நான் 35 வயசுலேயே கேபினெட் அமைச்சராக்குனது நான் செய்த பெரிய தவறு அப்படின்றதும், இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்தே நமக்கு போயிடுச்சு, அதுக்கு முக்கியமான காரணம் அன்புமணியுடைய டிசிஷன்ஸ் தான் அப்படின்னு பொது வெளியில சொல்றதும்,
இது வந்து வெரி டூ லேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? தமிழ்ல சொல்லுவாங்க, நீர் அடிச்சு நீர் விலகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ரத்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது இதே பிரச்சனையை நம்ம டிஎம்கேல பார்த்துருக்கோம். இதே மாதிரி பிரச்சனைகளை பல கட்சிகளில் பார்த்துருக்கோம். நார்த் இந்தியாவில் பல கட்சிகளில் பார்த்துருக்கோம். நார்மலாக இந்த மாதிரி டைமில் யாராவது ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. வயசானவர், அவர் பெரியவர் பேசுகிறாருன்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய சன் கொஞ்ச நாள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடுன்றது என்னுடைய வியூ. இது இல்லாமல் இந்த கட்சியினுடைய ஒற்றுமைக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது என்னால் பார்க்க முடியுது வெளியிலேருந்து. மற்ற கட்சியிலேருந்தும் சரி, அந்த கட்சியிலேருந்தும் சரி. டைம் ஹீல் பண்ணுற மாதிரி வேறு எதுவும் ஹீல் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த கட்சி பிரியறது வந்து அந்த கட்சியுடைய கிட்டத்தட்ட ஒரு எண்ட் ஆஃப் அந்த பார்ட்டி மாதிரி ஆயிடும். அந்த நிலைமைக்கு இந்த கட்சி அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. சீனியர் ராமதாஸ் வந்து தைலாபுரத்துல இருந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இவர் பனையூர்ல ஒரு ஆபீஸ் திறந்து தனியா வந்து அங்கே கேடாஸை சந்திக்கிறாரு. அவங்களுடைய மனைவி மகள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க வந்து அன்புமணியோட சேர்ந்து ஒர்க் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. இவங்க ஒரு தனி அணியாகவும் அவர் வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அணியாகவும் இருக்கிறாங்களே, எப்படி வந்து இது சாத்தியம் நினைக்கிறீங்க? நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ப்பரேட் லைஃபாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் ராஜாராணி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கேபினட் ஒன்று எப்பவுமே ஒர்க் பண்ணும். பின்னாடிலேருந்து குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாதவர்கள் நாமளாக சாப்பிடும்போது என்னங்க இதை கொஞ்சம் பற்றி யோசிச்சு பாருங்கள், ஏன் இப்படி பையன் பண்ணுறான், ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவைன்னா தெரியாது, 10 தடவை வரும்போது கொஞ்சம் நெருட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு எமோஷ்னல் பேலன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்பவுமே நம்ம சொல்கிறது ஒன்று, ஒரு கையை காட்டும்போது 3 விரல் நம்மளை நோக்கி காட்டுதுன்றது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு தெரியாதவர் இல்லை மருத்துவரையர். கண்டிப்பாக 2 பேருமே வந்து ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பஹல்காம் அட்டாக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 3-4 நாள் ரொம்ப ஒரு நியூக்ளியர் வார்ஃபேர் அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க. நான் பக்கத்தில் வரும்போது எங்கேயோ சில பேருக்கு இதுக்கு மேலே போனால் தாங்காதுன்னு தெரிஞ்சவொடனே பேக் வாங்கினாங்க. ஒரு 4 நாள் எல்லாம் அப்படியே மெதுவாக சுமூகமாக ஆயிடுச்சு. வியாபாரம் கெட்டு போகுது, ட்ராவல் கெட்டு போகுது. இந்த எண்ணம் இவங்களுக்கு 2 பேரில் ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு வரணும். 2 கை சேர்த்தா தான் சத்தம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கொஞ்சம் விலகி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாயிடும். இப்போ எதிர்த்து ஆள் சண்டை போட்டாருனா தான் உங்களுக்கு சண்டை போட போகிறார். இப்போது நார்மலாக நம்ம சொல்லுவோம், நானே தப்பு பண்ணியிருந்தா கூட எங்கள் அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னா, இப்போ அப்பா சாரிப்பா அவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, நான் போய் காலைல என்னை மன்னிச்சுக்கப்பான்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நேரம் ஒரு பையனோட அவரால் கோவத்தில் இருக்க முடியும்? ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் செதற ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன், திரும்பி சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடும். மக்கள் நடுவில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போவே வந்து மக்கள் மெதுவாக தங்களுடைய மனசில் எதிர்காலத்தில் எப்படி ஓட்டளிக்கணும், இந்த எதிர்காலன்றது 7-8 மாதம் கூட இல்லை, இவங்க இதை பிரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க பார்கெனிங் பவர் போயிடும். இது அவங்களுக்கு முக்கியமாக தெரியணும். இப்போ 10-12% 7-8க்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த சாணக்கியாவில் கூட ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 40 இடத்துல போய் இதெல்லாம் போலிங்லாம் பண்ணியிருக்காங்க, செஃபாலஜின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் பிரிச்சுட்டாங்கன்னா ஆளுக்கு 2 வந்ததுன்னா அவங்க பார்கெனிங் பவர் கம்ப்ளீட்டாக போயிடும். என்ன கிடைக்கும் ஃபைனலாக? அன்புமணி வந்து பொறுமையாக ஒரு தலைமை பண்போட இந்த சூழலில் வந்து நடந்துக்கணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு தலைமை பண்பை ஆக்சுவலாக ஓப்பனாக காட்ட முடியும். ஒரு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணி மெச்சூர்டாக நடந்து. தலைமை பண்புன்றது என்ன, மக்களோட நலனில் அக்கறை இருக்கணும். தன்னுடைய குடும்பத்தின் மேல், குடும்பம்ன்றது நான் சொல்கிறது உங்களுடைய கட்சி சார்ந்தவர் மேல் ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் வந்து. சார், இப்போ அன்புமணி தான் அந்த கட்சியுடைய எதிர்காலம் அப்படின்றது புரியுது. அதனால தான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அன்புமணியோட நம்ம நிற்பது தான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் சீனியர் ராமதாஸ் சொல்றதுலையும் சில கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, முக்கியமான சில பாயிண்ட்ஸுமே நோட்டபுளாக இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து அதிமுக பாமக அப்படின்றது ஒரு நேச்சுரலான ஒரு அலைன்ஸு. அது அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரையும் அது வந்து ஒரு நேச்சுரலான அலைன்ஸ், இயற்கையான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவோட போக வச்சதே அன்புமணி தான். அன்புமணி ஒரு காலையும் சௌமியா ஒரு காலையும் பிடித்து நம்ம வந்து பாஜகவோட போகலாம் அப்படின்னு அவங்க கெஞ்சியதால் தான் அந்த முடிவுக்கே நான் வந்தேன். காலையில பார்த்தா வீட்டுக்கு வெளியே வந்து பாரத் மாதா கே ஜே அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. இந்த ஏற்பாடுகள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எமோஷன்ஸ்ன்னு சொல்லி வரும்போது ஒருத்தரை நோக்கி கல் வீசிக்கிறது, வார்த்தைகள் வீசுறதுன்றது ரொம்ப சகஜம். நான் முதலே சொன்ன மாதிரி 2 பேருமே கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு மேலே பாடுபட்டு வளர்த்த கட்சி இது. பாமகன்றது இனி நேத்திக்கு உருவான கட்சியில் 70களில் உருவானதை நம்மலாம் பார்த்துருக்கோம். 2 பேரில் ஒருத்தராவது கொஞ்சம் மெச்சூர்டாக தள்ளி நின்று இது பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக இது சால்வ் ஆகணுன்றது என்னுடைய. ஏன்னா இப்போது இந்த வன்னியருக்கு கஷ்டப்பட்டு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி 10% வாங்கினார். இப்போ கோர்ட்டில் இருக்க பிரச்சனைலாம் இருந்தால் கூட அந்தளவு அவங்களுக்கு ஒரு பார்கெனிங் பவர் அந்த கம்யூனிட்டிக்காக வச்சுருக்காங்க.
அதை இழக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அந்த காலத்தில் சொன்னார், நான் ஒரு கண்ணு நீ ஒரு கண்ணு எடுக்குதா இருந்தால் உலகத்தில் எல்லாரும் குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருப்போம்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. யாருக்கு நஷ்டம் அப்படின்றது பெரியவராக இருந்தாலும் சரி, பெரிய ஐயா டாக்டர் ஐயா இருந்தாலும் இல்லை அன்புமணி சாராக இருந்தாலும் சரி, அதை யோசிச்சு பார்க்கணுன்றது என்னுடைய பர்சனல் ஒரு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது வந்து இனிமேல் நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகலன்னு நம்மளால கொஞ்சம் வெளிலேருந்து தைரியமாக பார்க்க முடியும். அவங்க 2 பேரும் போகக்கூடிய பாதையானது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இன்னும் போல. இந்த நோ ரிட்டர்னுக்கு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ராக்கெட் போகிற மாதிரி திரும்பி கொண்டு வர முடியாது. அதனுடைய டேமேஜை அவங்க 3, 5, 10 வருஷம் கழிச்சு வருத்தப்படுறதோட இன்றைக்கே உட்காந்து அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபியில் இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க, ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க, நானும் கேள்விப்படுறேன். பண்ணுறது நல்லதாக இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ராமதாஸுடைய ஸ்பீச் நம்ம கேட்கும் பொழுது அவருடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கு அப்படின்னா, எப்படியாவது கட்சியை நம்ம வந்து வலிமைப்படுத்திடணும். இப்போ வந்து ரொம்ப வீக்கனா இருக்கு, நமக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது தமிழ்நாடு அரசியல் களத்துல, இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில அது குறையுது, அதோடைய வீரியம் குறையுது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படியாவது ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கட்சியை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களாக தான் இருக்கு. ஆனா அன்புமணியை பொறுத்தவரையில இன்னும் வந்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு எந்த பெரிய முயற்சியும் அவர் எடுக்கல. அவர் வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதாவது அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி, அந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது அதிகமா இருக்கு. கட்சியுடைய வளர்ச்சிக்காக அவர் இன்னும் வந்து ஒரு பெரிய எஃபோர்ட் போடல, கூட்டணி முடிவுகளை சரியா எடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் பாமகவுக்கு கிடைக்காமல் போய்விடுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழலை ஏற்படுத்திடாதா? இப்போ போகிற போக்கில் அப்படியே போனான்னா கண்டிப்பாக அப்படி தான் ஆகும். ஏன்னா மக்களும் பார்க்குறாங்க, இப்போ 2 பெரும் தலைவர்கள் ஒன்றாக இவ்வளோ நாள் இருந்தவங்க திடீர்னு பிரியக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா நம்மளுடைய தேவைகளை நாளைக்கு யார் பூர்த்தி செய்வாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்பொழுது, எப்படி வந்து இப்போ இன்னைக்கு ஒரு யூத் வராங்க, இந்த தலைவர்கள் பின்னாடி போகிறத விட நெக்ஸ்ட் எமர்ஜிங் லீடர் யாருன்னு பார்த்து அண்ணாமலை ஐயா பின்னாடியோ இல்லை விஜய் ஐயா பின்னாடியோ போகிறாங்கன்னா, அதே மாதிரி இந்த மக்கள் நாளைக்கு வன்னிய சமுதாயத்துக்கு நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் யார் இருக்குன்னு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எங்கே அவங்க மிஸ் ஆகுதுன்னு புரியல. என்றைக்குமே வந்து கோபம் வரும்போது லாஜிக் போய்டுன்னு சொல்லுவாங்க. உணர்வுகள் ஜாஸ்தியாக வரும்போது, கோபம் ஜாஸ்தியாக வரும்போது, வருத்தம் ஜாஸ்தியாக வரும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல 2 பேருக்கும் கொஞ்சம் உரசல் ஒரு பாயிண்ட்டை தாண்டி போயிடுச்சு. ஆனால் அதை வந்து சரி பண்ணக்கூடிய காலத்தை இன்னும் அவங்க தாண்டல நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம 2 பேர் பேசுறதுனால அவங்க எண்ணத்தை மாற்றிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேர் போய் சொல்லும்போது அவங்களுக்கு தெரியணும், தன்னுடைய சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி சிறிய சிதறல்களை அவங்கள சால்வ் பண்ணுறது கற்றுக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வன்னிய சமூக மக்களுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து பாமகவுக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்க மற்ற பிற கட்சிகளுக்கும் வாக்களிக்கிறாங்க. நீங்கள் புதிய வரவா வந்து விஜய் வந்திருக்கிறார், விஜயுமே வந்து அந்த சமூகத்துடைய வாக்குகளை வந்து அவர் வந்து குறிவைக்கிறாரு. இன்னைக்கு திமுக வந்து பெரிய அளவில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வன்னிய சமூகத்துடைய வாக்குகளை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அந்த மகளிர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய பெனிஃபிஷியரிஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் அந்த ஸ்கீம்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரியான முயற்சிகளை வந்து திமுக தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது பாமக இந்த சூழல்ல என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போகுது, அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில உங்களுடைய கணிப்பு என்ன? யாரோட அவங்க கூட்டணி போவாங்க? அவங்களுடைய தனியான முடிவு எடுத்து அவங்களால எந்த பாலிசியும் டைரெக்டாக மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆளும் கட்சியில் இன்னி வரைக்கும் நேரடியாக அவங்க வந்து பங்கு கேட்டு உள்ளே வந்து உட்கார்ந்ததில்லை. கூட்டணியில் இருந்தால் கூட இவ்வளோ நாளாக இருந்தபடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்தபோதும் சரி, ஏடிஎம்கே இருந்தபோதும் சரி, கூட்டணி சப்போர்ட்டோட வெற்றி பெற்றாலும் தனியாக வெற்றி பெற்றாலும் அவங்க வெளியிலேருந்து யாரையும் உள்ள பதவியில் கொடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது ஃப்ரிஞ்ச் லெவலில் அவங்களோட வார்த்தைகள் விஷயங்களை தான் அவங்களால சொல்ல முடியும். இதனால அது மகளிருக்கு சார்ந்த விஷயமாக இருந்தாலோ வன்னியர்கள் சார்ந்த விஷயம் போனதில் ஐயா கேட்டு வாங்கினது உங்களுக்குலாம் அந்த விழுப்புரம்லேருந்து ட்ராக் நிறுத்தினாங்க, ஓவர் நைட்டா இபிஎஸ் ஐயா ஒத்துண்டாரு, எல்லாம் நடந்தது, எல்லாம் இருக்கு. அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் 2026 எலெக்ஷன் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் களம் இன்னும் ஒரு ஃபுல்லாக செட் ஆகலை. 2 மேஜர் டிவிஷன் கிளீனாக கண்ணுக்கு தெரியுது. இப்போ பிஜேபி சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நயினார் ஐயா உள்ள வந்து அண்ணாமலை சாரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அதன் மூலமாக வந்த தாக்கங்கள்லாம் பண்ணி இப்போ எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு விரிசல் அடைஞ்ச பானை கூட ஒட்டுறதுக்கு டைம் கொடுக்கும். இப்போ பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு 8 மாதம் முன்னாடி அமித்ஷா அவங்களாம் இப்போ இந்த ரீசெண்டாக பண்ணதுக்கு அந்த டைம் இருக்குது. அவங்க செட்டில் ஆகி கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. பெருசாக அங்கே ஒன்றும் எந்த விதமான சண்டைகளும் வெளியில் வரல, எந்த விதமான அறிக்கைகள் வரல, எந்த விதமான சூடான ஒரு தாக்குதல் எதுவுமே வரல. அவங்களுக்கு இன்னும் மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கட்சி நிற்குது, சீமான் ஐயாதும் விஜய் சாரதும் நிற்குது. இது கூட பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஒரு ஐயா ஒருத்தர் ஃபார்மர் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் விஜயோட பேசிகிட்டு இருக்கோம், அவங்க அணியோட பேசிகிட்டு இருக்கோம், வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2026 கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சிம்பிள் டேட்டா பேஸாக சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68,000 பூத் இருந்தது உங்களுக்கு மொத்தம். ரீசெண்டாக கேரளாவில் 25% பூத்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் 2026க்குள்ளே ஒரு சீலிங் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பேருக்கு தெரியுன்னு தெரியல. 1200 ஓட்டுக்கு மேலே ஒரு பூத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000லேருந்து 12,000 அடிஷ்னல் பூத்து தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது இந்த 68,000 பூத் ஜான்வரி 2024 கால்குலேஷன் படி இருந்ததானது கிட்டத்தட்ட 80,000லேருந்து 82,000 பூத்துக்கு போகணும். இந்த பூத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க 68,000 இருந்ததை இந்த அடிஷ்னல் 12,000 எடுத்து பண்ணி நல்ல டீப்பாக போயிட்டுருக்காங்க. இங்கே தான் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு வருது. ஏடிஎம்கே அதை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வரப்போகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து உள்கட்சி அந்த பொட்டன்ஷியல் இருக்கு ஏடிஎம்கேக்கு. அவங்க ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிஷ்னல் 12,000 பூத் என்னன்றதை கால்குலேட் பண்ணி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸே ஒரு பூத்தாக மாறுது. 1200 கணக்கு வச்சு 100 டவர் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பூத்தாக மாறிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312 தாலுக்கு, 38 டிஸ்ட்ரிக்ட்டு, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 16,000 17,000 வில்லேஜ். ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூத் அது மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த கட்டமைப்பில் தான் வந்து சீமான் ஐயாவோட பார்ட்டியும் சரி, விஜய் ஐயாவோட பார்ட்டியும் இன்னும் பின்தங்கி நிற்குது. இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அதில் தயாராக போகிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு 4 ஓட்டு எடுத்தால் கூட விஜயோட பார்ட்டி பார்த்தா 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் ஓடு சாதாரணமாக ஒன்றுமே இல்லை. ஒரு ஆள் பூத்துக்கு போட்டாலே போகும். பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே தெரியுமா, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமான்னு தெரியல. இந்த லெவலில் வரும்போது அவங்களுக்கு என்ன அவங்களுடைய குறிக்கோள்ன்றதும் எனக்கு இன்னும் ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக நின்று தன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா, இல்லை அவர் சொல்லக்கூடிய டிஎம்கே ஒழிக்கிறதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கின்றபடி அவர் நிற்க போகிறாரா? அப்படி நிற்க போகிறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் நார்மலாக நீங்கள் ஒரு போர் மகாபாரத போர் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கௌரவர்கள், அந்த பக்கம் பாண்டவர்கள். ஆனால் கௌரவர்கள் பார்த்தீங்கன்னா 150-200 அரசர்கள் வந்து சேர்றாங்க. பாண்டவர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா 30-40 அரசர்கள் அவங்க படைகள் வந்து சேருது. அந்த 2 படைக்கும் தான் தகுறாரு. எப்போ ஒரு 3வது அணி வருதோ அப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு படை ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிது. மகாபாரதம் 2 சைடு தான். அதே மாதிரி இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 சைடு இருக்கு. இப்போ சீமான் ஐயாவோ திரு விஜயோ தனியாக நிற்கக்கூடிய பட்சத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷன் வச்சுக்கோங்க, டிஎம்கேவோட வெற்றி ஆல்மோஸ்ட் உறுதிப்பட்டு விடும். அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க இன்னும் வீராப்புக்கு இப்போ ஒரு பாஸ்டரிங் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பேரம் பேசுறதுக்காக இப்போ பேசுகிறாங்களா, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ஒன்றா வரப்போகிறாங்களா, இது பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நோ காம்பீட் கிளாஸ்ன்னு காம்படிஷனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லுவாங்க. இந்த டெரிட்டரி நீ என் ப்ராடக்ட் நான் விற்கிறேன், இந்த டெரிட்டரி நான் விற்கலை நீ விற்றுக்கோ, ஆனால் மார்க்கெட்டில் என்னோட சண்டை போட்டுவோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் சண்டை போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பாமக வந்து எங்கே போய் ஃபிட்டின் ஆவாங்க? கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் 1-1.5 மாதத்தில் சரியாயிடும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 2 பேருமே வந்து அந்த புஷ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த எந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இழுத்தீங்கன்னா இழுக்க ஒரு லெவல் வரும்போது உங்களுக்கு தெரியுது பிய போகுதுன்னு தெரியும். அதை தாண்டிங்கன்னா பிஞ்சிடும். 2 பேருக்கும் அது தெரியுது எந்த இடத்துல பிக்கக்கூடாது, எந்த இடத்துல நிற்கணுன்றதை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு இடத்துல வரும்போது ஒருத்தர் விட்டு கொடுத்தா கூட திரும்பி சேர்ந்துடும். நான் முதலே சொன்ன மாதிரி நீர் அடித்து நீர் விலகாது, ரெண்டும் ஒரே ரத்தம். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள அலைன்மெண்ட் வந்ததுன்னா என்னுடைய கணிப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்டு அவங்க ஏடிஎம்கோட தான் இருப்பாங்கன்றது, என்டியோட தான் இருப்பாங்கன்றது தான். ஏன்னா டெல்லி லெவலில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது மேலே ஒரு பிணைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கொஞ்சம் பேரம் பேசுவாங்க கண்டிப்பாக. அது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம பார்க்குறோம். நடுவர் விஜயகாந்த் ஐயா இருந்தபோது ஒரு 3rd கூட்டணி ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். அதனால் வந்து அரசியல் எது நடந்தாலும்
அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா என்டிஏயோட தான் போய் அலைன் ஆகும். என்டிஏன்ற கூட்டணி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி தான். பாமகவை பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பெரிய ஆப்ஷன் அப்படின்றது வேற எதுவும் இருக்க போறதில்ல. அவங்க வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணியில தான் இருப்பாங்க. இங்கே வந்து அதிமுக தான் அந்த கூட்டணியில் ஒரு பிரதான கட்சியாக இருக்க போகுது. அதனால வந்து அதிமுக, பாஜக பிளஸ் பாமக அப்படின்றதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்படின்றது. அது கண்டிப்பாக இருக்காது. பேரம் பேசுறதுல தான் எங்கேருந்து வந்து முடியும். போன எலெக்ஷன் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் மினிட்ல அந்த பத்திரையை வச்சு கேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கி எல்லாம் நடந்தது. அது எப்பவுமே நடக்கிறது தானே. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், நீ இந்த சீட்டு கொடு, அந்த சீட்டு கொடு, யார் எந்த சீட்டில் நிற்கணும், யார் எந்த சீட்டில் நிற்கக்கூடாது. சரி, வந்து பாமக இல்லை அந்த மாதிரி சிறு கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரிட்டோரியல் ஆர்மி மாதிரி மொத்த ஸ்டேட்டில் அவங்களால கம்பீட் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த பேங்க்கை வச்சு அவங்க கரெக்டாக விளையாடினாங்க. இது ஆக்சுவலாக இந்த பிரச்சனையானது கூட ஒரு விஷயத்தில் நல்லது. அவங்களோட உண்மையான தலைமை பண்புகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். அன்புமணி ஐயாவோடதாக இருக்கட்டும், ராமதாஸ் ஐயாவோடதாக இருக்கட்டும், வெளியில் வரும்போது கட்சியில் இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எந்த பிரச்சனை நடந்தாலும் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஜப்பானில் World War II அதுக்கப்புறம் நடந்த மாதிரி கண்டிப்பாக இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மும்முனை போட்டியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விஜய் ஐயா வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ ஏடிஎம்கேவோட அலைன் ஆவார். என்டியோட அலைன் ஆவாரான்னு தெரியாது. ஏன்னா அவர் ஓப்பனாக ஃபாசிசமா பாயசமானலாம் பேசியிருக்காரு. கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.